என்னதான் கஷ்டங்கள் சோதனைகள் எங்களை சூழ்ந்தாலும் என்னுடைய மனங்களை தளர விடாமல் இதில் நாங்கள் வெற்றி அடையலாம்ன்ற ஒரு மன தைரியத்தோடு நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க வேணும். இதுவரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரு பண்ணினார்கள் அதிகமானவர்கள் இல்லை, குறைவு தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ற அடிப்படையில் தெரிவு செய்த எங்களுடைய கிராமத்தில் நான் ஒருத்தர் தான். எங்களுடைய அப்பா ஒரு சாதாரண ஒரு மீன் வியாபாரி தான். அப்படி இருந்தும் அவர் கஷ்டப்பட்டு தனது சைக்கிளில் தான் மீன் ரோட்டாக விற்று அதில் வர்ற பணத்தில் தான் என்னை படிப்பித்தினவர். எனக்கு உந்து சக்தியாக இருந்ததுண்டா முக்கியம் முதலாவதாக பிரதானம் என்னுடைய அம்மா அப்பா. அவர்களுடைய சக்தி தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அதோடு என்னுடைய டீச்சர்ஸ். எங்களோட ஸ்கூலின் அடிப்படையில் பார்க்கும்போது முதலாக பெஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ஸ்கூல்லையும் நான் தான். ஆகவே அவர்களுக்கும் இது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தருகிறது. வஜீனா பாலகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட நிலை 1 பெற்றிருக்கிறார். அதே போல தேசிய நிலையை பொறுத்தவரை 32 பண்டத்தரிப்பு மகளிர் கல்லூரியினுடைய மாணவியாக மிகச்சிறப்பாக தன்னுடைய பெறுபேறுகளை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, நாங்கள் நிறைய பேர் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் எங்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட இருப்பதை வைத்து எப்படி மேலேறி வருவது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சகோதரி இருக்கிறார் நான் நினைக்கிறேன். உங்களிடம் ஆரம்பிக்கலாம். உங்களை பெற்றிருக்கக்கூடிய அறிமுகத்தோடு இந்த பெறுபேறுகள், இந்த கல்விப்புலம் சார்ந்த அல்லது இந்த துறை சார்ந்த தெரிவுகள் ஏன் இதற்குள்ளே வர வேண்டியிருந்தது? வணக்கம், நான் வஜீனா பாலகிருஷ்ணன். உண்மையில் திரையை எடுத்து பெஸ்ட் ரேங்க் எடுத்தது என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. நான் கலைப்பிரிவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் கலைப்பிரிவில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததால் தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். காப்போத சாதனரட்சனுடைய பெறுபேறுகள், அந்த பெறுபேறுகள் தான் கணிசமாக இந்த உயர்தரத்திலே பாடத்தேர்வை தீர்மானிக்கும். உங்களுடைய பெறுபேறுகள் எப்படி இருந்தது? எனக்கு 5A 3BS தான் வந்தது. வரைக்குள்ளே உங்களுடைய ஆசிரியர்களோ அல்லது உங்களுடைய சகபாடிகளோ அல்லது பெற்றோர்களோ இந்த துறைக்குள்ளே போங்க இதை படிங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்களே கலைத்துறைக்கு போயிட்டீங்க. சரி, இந்த பெறுபேறுகளுக்கு பின்னாக ஒரு நல்ல பெறுபேறை பெற வேண்டும் என்றால் சில விஷயங்கள் அதுக்கு உந்து சக்தியாக இருக்கு. உங்களை பொறுத்தவரை இந்த விடயம் இந்த பெறுபேறுக்கு பின்னாக இருக்கிறது. உண்மையில் நம்பிக்கை என்றது இருக்க வேண்டும், அதோட முயற்சி. என்னதான் கஷ்டங்கள் சோதனைகள் எங்களை சூழ்ந்தாலும் என்னுடைய மனங்களை தளர விடாமல் இதில் நாங்கள் வெற்றி அடையலாம்ன்ற ஒரு மன தைரியத்தோடு நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க வேணும். அதோட முயற்சி என்றது நிறைய தடவை எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த முயற்சியை மட்டும் நாங்கள் கைவிடக்கூடாது. முயற்சியோடு ஈடுபட வேணும். நிறைய படிக்க வேணும். தேடி படிக்கிறதால தான் நிறைய இதை சாதிக்க முடியும். சரி, நீங்கள் குறிப்பாக பண்டத்தரிப்பு மகளிர்கள் படித்தால் நீங்கள் படிக்கக்கூடிய பிரதேசம், உங்களுடைய குடும்ப சூழல், பெற்றோர்கள், இந்த சூழலை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பண்டத்தரிப்பு பிரதேசம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சாந்தை என்ற கிராமத்தில் தான் நான் வசிக்கிறேன். எங்களுடைய கிராமம் சாதாரணமான ஒரு கிராமம்தான். இதுவரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரு பண்ணினார்கள் அதிகமானவர்கள் இல்லை, குறைவு தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ற அடிப்படையில் தெரிவு செய்த எங்களுடைய கிராமத்தில் நான் ஒருத்தர் தான். ஆகவே என்னுடைய கிராமம் இதில் மிக பெருமிதப்படுது என்னுடைய ரிசல்ட்ஸால். என்னுடைய குடும்ப சூழல் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுடைய அப்பா ஒரு சாதாரண ஒரு மீன் வியாபாரி தான். அப்படி இருந்தும் அவர் கஷ்டப்பட்டு தனது சைக்கிளில் தான் மீன் ரோட்டாக விற்று அதில் வர்ற பணத்தில் தான் என்னை படிப்பித்தினவர். அதோட என்னுடைய அம்மாவுக்கு வேலை ஒன்றும் இல்லை, வீட்டில் தான். அப்பா ஒரு ஆள் தான் எங்களை படிப்பிச்சவர். உங்களுடைய சகோதரர்கள் இதுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த முயற்சிக்கு உங்களோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள்? எனக்கு 2 அக்காவும் ஒரு தங்கச்சியும் இருக்கணும். 2 அக்காக்களும் வெட்டிங் செய்துட்டினோம். தங்கச்சி இப்போ படிக்கிறா. எனக்கு உந்து சக்தியாக இருந்ததுண்டா முக்கியம் முதலாவதாக பிரதானம் என்னுடைய அம்மா அப்பா. அவர்களுடைய சக்தி தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அதோடு என்னுடைய டீச்சர்ஸ், அதோட என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே இதுக்காக என்னை ஊக்குவித்தார். நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பிரதேசத்துலேருந்து பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கணும். ஆனால் மாவட்ட நிலைகளை தொட்டது என்பது நீங்கள் தான் முதன் முறையாக செய்திருக்கிறீங்க. நீங்கள் படிக்கல இந்த மாவட்ட நிலை நோக்கி போகணும் என்று படிச்சிங்களா, அல்லது நீங்கள் சாதாரணமாக படித்து எடுத்துடக்கூடிய பெறுபேறு உங்களை நிலையை கொண்டு வந்து விட்டுருக்கா? ஆரம்பத்தில் நான் இப்படி நினைக்கல. ஆனாலும் போக போக இப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எங்களுடைய கிராமத்துக்கு எங்களோட ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணுமென்ற அடிப்படையில் நினைச்சேன் நான் எடுக்கணுமென்ற மாதிரி. சரி, அப்படி எடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய ஊரோ உங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களோ எப்படி இந்த வெற்றியை இப்போது கொண்டாடுகிறார்கள்? அவர்கள் எல்லோருமே மிகுந்த சந்தோஷத்தில் தான் இருக்கிறார்கள். ஊரவர்கள்
நிறைய பேர் உடனடியாகவே கூடி வந்து என்னை பாராட்டினவினம். பாடசாலை இந்த பெறுபரை எப்படி எடுத்துக்கொள்கிறது? பாடசாலையில் எங்களோட ஸ்கூல் அடிப்படையில் பார்க்கும்போது முதலாக பெஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ஸ்கூல்லையும் நான் தான். ஆகவே அவர்களுக்கு மீது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தருகிறது. குடும்பச் சூழல், அதைவிட நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி, இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த பெறுபரை எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு சவால்களுமே இருந்ததே இல்லையா? இருந்திருக்குது. ஆனாலும் சவால்கள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. சரி, குறிப்பாக இந்த கலைத்துறை தேர்வு செய்யக்கூடியவர்கள், இந்த மாவட்ட நிலைக்கு வரக்கூடியவர்கள் சட்டத்துறை தான் தேர்வு செய்வார்கள். உங்களை பொறுத்தவரை இலக்கப்படி இருக்கிறது. அடுத்த தளங்களை எப்படி தொடப்போகிறீர்கள்? என்னுடைய இலக்கண அடிப்படையில் நான் பார்க்கும்போது எனக்கு லெக்சரர் வரணும் மட்டும் தான் ஆசை. சட்டத்துறை இல்லை. சட்டத்துறை தெரிவு செய்கிறதுக்கு ஏன் இல்லையண்டா, இது ட்ராமா என்ற ஒரு பாடம் எடுத்தேன். நான் ட்ராமா எடுத்தால் சட்டத்துறைக்கு போக இயலாது. அதால் சரி, உங்களுடைய கற்றலை இனி தொடர்ந்து கொள்வதற்கு ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? அது இலகுவாக அதை முடித்து நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போது வரக்கூடிய சூழல் இருக்கிறதா? இருக்கும். சரி, வாழ்த்துக்கள். உண்மையிலே நிறைய பேர் நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது கிடைத்திருந்தாலும் அது குடும்பம் சரி, சூழல் சரி, கற்பதற்கான வாய்ப்புகள் சரி, வசதிகள் சரி, அது எந்தளவு தூரம் பயன்படுத்துகிறோம் என்பதிலே இருக்கக்கூடிய விடயம்தான். அண்மையிலே சமூக வலைத்தளத்தில் இந்த பெறுபேறு வழியாக இருக்கக்கூடிய அன்றைய நாளிலேயே மிக மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய விஷயங்களை இது ஒன்று. நிறைய பேர் இந்த புகைப்படங்களை பகிர்ந்தார்கள், இது சார்ந்திருக்கக்கூடிய காணொலிகளை பகிர்ந்தார்கள். இன்னும் சில பேர் சில விதமாக இந்த காணொலி வெளியாகிற போது அதற்கு தலைப்பட்டுக் கொண்டார்கள். அது தொடர்பிலும் கூட பல்வேறுபட்டவர்கள் பல விதங்களிலே விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் கூட இருந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஒளிவுமறைவின்றி பேசக்கூடிய அந்த துணிவை என்பது இன்றைக்கு கல்விப்புலம் சார்ந்து நிமிர்ந்து நிற்பதனாலே அவரை வெளியே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. 4 பிள்ளைகள் சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பம், அந்த கிராமத்திலே முதலாவது ஒரு மாவட்ட நிலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். நாளைக்கு அந்த பகுதி சிறக்கம் இன்னும் நிறைய பேரை உருவாக்கக்கூடியது. முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் நாளைய நாளிலே மாற்றம் பெறுவார் என்பதிலே மாற்று கருத்தில் இடம் கிடையாது. வாழ்த்துகள். இன்னும் உயர்ந்தோட வேண்டும். இன்னும் பல பேரை நீங்கள் முன்னுதாரணமாக இருந்து அவர்களை இந்த திசை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே போல தான் வெவ்வேறு விதமான பாடசாலைகள் இருந்து அடைவு மட்டங்கள் வெளிப்படுத்தப்படும். அது நகர பாடசாலைகள் சரி, நகரத்தை தாண்டி இருக்கக்கூடிய பாடசாலைகள் சரி, எல்லா இடங்களிலும் இருந்து பெறுபர்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில தகவல்கள் இந்த பெறுபர்கள் வெளியாகிற போது பல்வேறுபட்டவர்கள் நிறைய விஷயங்களை சிலாகித்து எழுதுவார்கள். அவர்கள் தாங்கள் ஆரம்பத்திலே காப்போத சாதாரண வரை படித்திருக்கக்கூடிய பாடசாலைகளிலேயே உயர்தரம் வரை படிக்க ஆசைப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பேருடைய கதைகள் பகிரப்பட்டிருந்தது. இன்னும் சில பேர் தனியார் கல்வியங்களுக்கு செல்லாமல் கற்றுக்காங்க. நிறைய பேர் இதுக்கு சண்டைக்கு வருவாங்க, நீங்கள் என்ன தனியார் கல்வியத்தை பற்றி தவறாக பேசுகிறீங்கன்னு சொல்லி. அப்படி கிடையாது. அவர்களுடைய உள்ளடக்கக்கூடிய ஆற்றல், அது கற்கக்கூடிய ஆற்றல், அதை மீள நினைவைக்கக்கூடிய ஆற்றல் என்பதெல்லாம் இதில் தங்கி இருக்கிறது. தனியார் கல்வியங்களை நாடாமல் பெறுபர்களை பெற்றக்கூடிய நிறைய பேருடைய அடைவு மட்டங்கள் கூட இருக்கிறது. இன்னும் சில பேரை நாங்கள் நிகழ்ச்சிகளுக்காக அணுகி கொண்டே இருந்தோம். ஆனால் சில பேர் வருவதற்கு சம்மதித்திருந்தார்கள். இன்னும் சில பேர் நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கவில்லை. ஆகவே நாங்கள் இவரைத்தான் தேர்வு செய்கிறோம், அவரைத்தான் தேர்வு செய்கிறோம் என்ற குற்றச்சாட்டுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை இப்போதே சொல்லி வைக்கிறேன்.